அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தாவேகா அரசின் முதல் சட்டசபை கூட்டம் இன்று வியாழக்கிழமை தொடங்குகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கும் இந்த கூட்டத்தில் கவர்னரான ராஜேந்திர விஸ்வநாத் அல்ரேக்கர் உரையாற்றுகிறார். அதன் பின்னர் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்வதற்காக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும். சபாநாயகரான பிரபாகர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது முடிவு செய்யப்படும். இரண்டாவது அறிவிப்பு: தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், மாநிலத்தின் மொத்த வருவாய் வரவுகளில் 22.82%, சொந்த வரி வருவாயில் 34.83% வட்டி செலவுக்காக செலவிடப்படுகிறது. இதன்படி மாநில அரசு வசூலிக்கும் ஒவ்வொரு 100 ரூபாய் வரியிலும் சுமார் 35 ரூபாய் கடனுக்கான வட்டியை செலுத்த பயன்படுகிறது. அதாவது சாலைகள், பாலங்கள், பள்ளிகள், ஆஸ்பத்திரிகள் மற்றும் பிற நிரந்தர சொத்துக்களை உருவாக்குவதற்கான முதலீட்டுக்கு 2025-26 ஆண்டில் மூலசாதன செலவினம் ரூபாய் 50,911 கோடியாக இருக்கும் நிலையில் வட்டி செலவு மட்டும் 67,050 கோடியாக உள்ளது. இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசு வட்டிக்கு மற்றும் 67,050 கோடி ரூபாய் செலவிடுவதை பார்த்தால் ஒரு மாதத்திற்கு சராசரியாக 5,587 கோடியும், தினமும் 184 கோடியும் மற்றும் ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 7.7 கோடியும் வட்டியாக செலவிடப்படும் நிலை உருவாகியுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழகத்தில் விரைவிலேயே அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் பரவியது. இந்த நிலையில்தான் அதற்கு போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள விளக்கத்தில், தமிழகத்தில் அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக எந்த கொள்கை முடிவும் எடுக்கப்படவில்லை. இதனால் பேருந்து கட்டணம் உயர்வு குறித்த தகவல்கள் வெறும் வதந்தியே. பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து கட்டண மாற்றம் தொடர்பான அரசு எந்த ஒரு முடிவையும் எடுத்தால் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய பூஜை பொருள் கடைகளில் விலைப்பட்டியல் காட்சிப்படுத்துதல் கட்டாயம் என்று இந்து அறநிலைத்துறை அமைச்சரான ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். கோவில்களின் வளாகங்களில் இயங்கும் கடைகளில் விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும், பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தரமான பொருட்களாகவே வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் நிர்ணயிக்கப்பட்ட எம்ஆர்பி விலையை விட கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது என்றும், அதை தாண்டி அதிக விலைக்கு பொருட்களை விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்து அறநிலைத்துறை சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: திருச்செந்தூர் சென்னை இடையேயான செந்தூர் விரைவு ரயிலில் 5 கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன. இதுநாள் வரை 18 பெட்டிகளுடன் இயக்கப்பட்ட இந்த ரயிலில் இனி 23 பெட்டிகள் இடம்பெறும். ஒரு 2 டயர் ஏசி, 2 3 டயர் ஏசி, 2 SL பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்படுவதால் தினமும் 350க்கும் மேற்பட்ட பயணிகள் கூடுதலாக பயணிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து கேரளா கடலோர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 18ஆம் தேதி தமிழகத்தில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை ஓரிரு இடங்களிலும், இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏழாவது அறிவிப்பு: IAS, IPS
ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட பதவிகளுக்கான சிவில் சர்வீஸ் முதுநிலை தேர்வு ரிசல்ட் வெளியீடு. சிவில் சர்வீஸ் பணிக்கான முதுநிலை தேர்வில் இந்தியா முழுவதும் 13,343 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் மட்டும் சுமார் 656 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். முதல்நிலை தேர்வுக்கான ரிசல்ட்டை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தனது இணையதளமான upsc.government.in அல்லது upsconline.nic.in என்ற இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. மேலும் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் முதன்மை தேர்வில் பங்கேற்பதற்கான விண்ணப்பங்களை வருகிற ஜூன் 19ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று UPSC அறிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றோருக்கு அடுத்த கட்டமாக மெயின் தேர்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்குகிறது. மெயின் தேர்வில் தேர்ச்சி பெறுவோர் அடுத்த கட்டமாக நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். அதில் தேர்ச்சி பெறுவோருக்கு பணிகள் ஒதுக்கீடும் செய்யப்படும். 8வது அறிவிப்பு. மாநிலம் முழுவதும் 40 TSP ரேங்க் காவல் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து DGP உத்தரவு அளித்துள்ளார். சென்னை காவல் ஆணையரத்திற்கு உட்பட்ட 32 அதிகாரிகளும் தாம்பரம் காவல் ஆணையத்திற்கு உட்பட்ட 8 அதிகாரிகளும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 9வது அறிவிப்பு. மாநிலம் முழுவதும் மகளிர் கட்டணமில்லா பேருந்து செயல் திட்டம் தொடர்பாக முதலமைச்சரான விஜய் இன்று ஆலோசனை நடத்தினார். மின்சார பேருந்துகளை அதிக அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ஏசி வசதி கொண்ட மின்சார பேருந்துகளை புதிதாக கொள்முதல் செய்யவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். 10வது அறிவிப்பு. 210 வேலை நாட்கள், விடுமுறை நாட்கள் 155 என 2026-27ஆம் கல்வி ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வ நாள்காட்டியை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்த கல்வி ஆண்டிற்கு மொத்தம் 210 நாட்கள் வேலை நாட்கள் ஆகும். 22 நாட்கள் அரசு விடுமுறை சேர்த்து விடுமுறை நாட்கள் மொத்தம் 155. காலாண்டு தேர்வு செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறும். செப்டம்பர் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை 9 நாட்கள் காலாண்டு விடுமுறை. அரையாண்டு தேர்வு டிசம்பர் 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடத்தப்படும். டிசம்பர் 24ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 4ஆம் தேதி வரை 11 நாட்கள் அரையாண்டு விடுமுறை. இந்த கல்வி ஆண்டிற்கான கடைசி வேலை நாள் 2027 ஏப்ரல் 23ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. 2027 ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கான கோடை விடுமுறை தொடங்கும். இந்த கல்வி ஆண்டில் ஜூன் 19, செப்டம்பர் 19, டிசம்பர் 19 ஆகிய இந்த 3 நாட்கள் மட்டும் சனிக்கிழமை வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மற்றும் இதர வகுப்புகளுக்கான முழு ஆண்டு தேர்வு தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. 3 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழக நகர்ப்புற நிதி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகத்தின் மேலாண் இயக்குநராக பணிபுரிந்து வந்த விவேகானந்தன் தொழில்துறை முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் அரசு சிறப்பு செயலாளராகவும், சேலம் பட்டு வளர்ப்பு துறை இயக்குநராக பணிபுரிந்து வந்த சாந்தி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் இயக்குநராகவும், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் இயக்குநராக இருந்து வந்த மெர்சி ரம்யா தமிழ்நாடு மின் விநியோக நிறுவனத்தின் இணை மேலாண் இயக்குநராகவும் நியமனம் செய்யப்படுகின்றனர். 12வது அறிவிப்பு. பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை செங்கோட்டை இடையே கோடைக்கால சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால், சென்னை எழும்பூரிலிருந்து ஜூன் 19, 20, 26, 27 ஆகிய தேதிகளில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை 7 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மறுநாள் காலை 9:15 மணிக்கு செங்கோட்டையை சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து ஜூன் 20, 21, 27, 28 ஆகிய தேதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:30 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் காலை 8:30 மணிக்கு தாம்பரத்தை வந்தடைகிறது. கடைசியாக 13வது அறிவிப்பு. தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் தமிழ்நாட்டில் 3 நாள் மொபைல் ஃபோன் பழுது நீக்கம் மற்றும் சேவை பயிற்சியை வழங்குகிறது. தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மொபைல் ஃபோன் பழுது நீக்கம் மற்றும் சேவை பயிற்சியை வரும் 23/6/2026 முதல் 25/6/2026 வரை 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய
உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.